ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஃப்ளாகோட ரீசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெயின் ரீசன் என்னவாக இருக்கும்னா, அந்த காலத்தில் வந்து நம்ம பரணி பாடல்லாம் பாடுவாங்க. பரணி பாடல்னால் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் போரில் வெற்றி நடக்கும், தோல்வி நடக்கும்ல. ஒரு போர் நடந்ததுன்னா அந்த போரில் தோல்வி அடைகிறவங்களுக்கு வச்சு பாடுற பாடல் தான் பரணி பாடல்னு சொல்லுவாங்க. நம்மலாம் கூட 90s கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்களாம் கூட ஸ்கூலில் கலிங்கத்து பரணின்னு ஒன்று தமிழ் சைடில் படிச்சிருப்பீங்க. அந்த போரில் வந்து கலிங்கத்து மன்னன்னு ஒருத்தர் தோல்வி விட்டுருப்பார். ஸோ அதுக்கு அதை வச்சு எழுதின பாடல் தான் கலிங்கத்து பரணி வந்திருக்கும். அதில் தான் இந்த யானை, போல் அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கொடியிலையும் பார்த்திங்கன்னா யானைகள் இடம்பெறுது. இவங்க தமிழக வெற்றி கழகத்தோட பாடல்லையும் பார்த்திங்கன்னா யானையை மையமாக வச்சு அந்த போர் விசுவல்ஸை மையமாக வச்சு தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது அந்த ஃப்ளாக்லேயும் யானைகள் இருக்கிறதுனால இது பரணி பாடலோட மையமாக பார்க்குது. ஸோ இது யார் அப்படி தோக்கடிக்க இவங்க பிறந்து வரதா இந்த மாதிரி பரணி பாடலை மையமாக வைக்கிறாங்கன்னா கெஸ் பண்ண பார்த்தோம்னா மோஸ்ட்லி திமுகவை தோக்கடிக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. மோஸ்ட்லி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, விஜய் வந்து சினி இண்டஸ்ட்ரியில் டிஎம்கேகிட்டையும் ஏடிஎம்கேகிட்டையும் அதிகமாக இஷ்யூஸ் சந்திச்சு இருந்திருக்காரு. அதிகமாக டிஎம்கே இஷ்யூஸ் ரொம்பவே அதிகமாக சந்திச்சு இருந்திருக்காரு. ஸோ அவங்கள வந்து குடி வச்சும், அது இல்லாமல் அவங்க செய்த டிஎம்கே செய்த நற்குணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சமூக நீதி அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்களாலையும் கொடுக்க முடியுங்கிற மையத்தில் தான் இவங்க அப்படி கொண்டு வர மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் டிவிக்கு.